வெல்கம் டு குட்டி சமையல். நம்ம இப்போ பர்த்டே கேக்கு கஸ்டர்ட் கேக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் கையில் டல்லாக இருக்க? அதுவா நீ நாளைக்கு எனக்கு பிறந்த நாளில் நீ இந்த லாக்டவுனில் எப்படி அண்ணி நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன், கேக்கெலாம் எப்படி அண்ணி வெட்ட போகிறேன்? ஆமாம் கையல், நானே யோசித்தேன் என்ன பண்ணலாம். வேணா வீட்லேயே ட்ரை பண்ணி பார்ப்போமா அண்ணி? அதை தான் செஞ்சு பார்க்கலாம். வா நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா வந்தால் நம்ம நாளைக்கு பர்த்டேவை நம்ம செஞ்ச கேக்லேயே வச்சு கொண்டாடிடுவோம். ஓகேவா? ஓகே அண்ணி, ஜாலியாக இருக்கு அண்ணி. வா வா நம்ம போய் செஞ்சு செய்வோம். சரி அண்ணி. ஃபஸ்ட்டு முட்டையை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் பேட்டர் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. நம்ம முட்டை அடித்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து 1 கப் சுகர் போட்டு நல்லா அடிச்சுக்குவோம். நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில், எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்தது மில்க், பால் சேர்த்துக்கலாம். அதில் பால் ஒரு 1/2 கப் நல்லா அடிச்சுக்கணும், நல்லா பீட் பண்ணிக்கணும். வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ நாங்கள் மாவு பொருள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ 2 கப் மைதா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட். நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஆயில் ஒரு பேனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அது ஃப்ளவர் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போதான் அடியில் ஒட்டாது. இப்போ கேக் பேட்டரை அந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வச்சு ஓரத்துலலாம் படாமல் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இப்போ நம்ம 15 மினிட்ஸில் இருக்கட்டும்.
15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நல்லா குச்சியை விட்டு இது பண்ணி பார்த்துருங்க. மாவு ஒட்டியிருந்தா இன்னும் வேகலைன்னு அர்த்தம், மாவு ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது வெந்துருச்சு, நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ இந்த கேக் ஆறுற வரைக்கும் கஸ்டர்ட் க்ரீம் ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் மில்க் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கணும். நல்லா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இது ஒரு க்ரீம் மாதிரி வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அப்பயே க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இப்போது கலர் சேர்த்துக்கலாம், ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். என்ன கலர் வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம இப்போ கஸ்டர்ட் க்ரீம் செஞ்சிட்டோம். அடுத்து நம்ம செஞ்சு வச்ச கேக்கை வந்து நல்லா நம்ம சைடுலலாம் கீறி விட்டுக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து டேப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பார்த்தீங்களா ஸ்பான்ச்சியாக அழகாக நம்ம கேக் வந்துடுச்சுன்னு. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு நம்ம கஸ்டர்ட் க்ரீமை வந்து அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா எப்படி அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ டெக்கரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம நடுவில் துளசி வைப்போம். கையல், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் ஆச்சு, ஞாபகம் இல்லையா? இல்ல, நீ மறந்துட்ட, நீ சாரி. நான் நேத்தியே செஞ்சு கேக் எடுத்து வச்சுட்டேன். வா நம்ம இன்னைக்கு கட் பண்ணுவோம். எல்லாரையும் கூப்பிடுங்க. இதோ அத்தை மாமாவே வந்துட்டாங்களே, நாங்க கட் பண்ணுவோமா? சரி அண்ணி, சூப்பரா இருக்கு நீ கேக்கு. கட் பண்ணு கேக் வந்து. சூப்பரா இருக்கு கையல், நீ சாப்பிட்டு பாரு. சூப்பரா இருக்கு நம்ம செஞ்ச கேக். சூப்பரா இருக்கு. இந்தாங்க அம்மா, சாப்பிடுங்க. நல்லா இருக்குமா? ஓகே, நல்லா இருக்குடா. இந்தாங்க அப்பா. இந்த அண்ணா இந்தாங்க சாப்பிடுங்க. சரி கையல், நீ சாப்பிடு. சரி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த லாக்டவுனில் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு இருங்க.